எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கீங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்லியிருக்கீங்க? பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகரம் எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுனாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. பொறுத்து பாருங்க பாருங்க சொல்றீங்க. எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முடக்கமா அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும். ஆனால் இப்போ என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க சொல்றீங்க? எப்போ 250 பக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆனா இப்ப இவரு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கடிதத்தை முக்கியமா என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த வேல்யூபிள் பாயிண்ட் இருக்குது. அது சீக்கிரம் அதை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் கொடுக்காது. இல்லைன்னா நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு விதிகள் இருக்கு. என்ன மாதிரியான முக்கிய நபர்கள்லாம் வந்து திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, எந்த மாதிரியான குடும்ப கட்சிகள் இருக்குது? எல்லா கட்சியும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான இருக்குது? உங்களுக்கு தெரியும் நல்லது. மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியவே நான் சொல்ல தேவையில்லை. பாஜக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை எது சொல்லி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிற 53 ஆண்டு இருக்கிறேன். என்னை யாரை இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கிறது எப்படி பாக்குறீங்க? அவர்கிட்ட கேட்க மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறது? அவருடைய விருப்பம். கருத்து தெரிவிச்சிருக்கு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறது கட்சியில் எது மாதிரியான பிரச்சனை? மகன் தலையிடுறாரு. அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியல, டிவிலாம் வந்துட்டு இருக்காரு. ஒரு தொகுதிக்குள்ள மாவட்டத்தில் பட்டாரு. நீங்கள் அவன் மர்மம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுக்கு தெரியாதல்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். அது எதனால எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்குன்னு சொல்லுவாங்க. மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிக்கிட்டு அதிமுக கரைச்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம். எப்படி சொல்லுங்க? நீங்கள் தான் முடிவு செய்யணும். இது வரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? உங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. யார் யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்க.